Hello friends, welcome to my channel. 27 August 2019 கான முக்கியமான ஹிந்தி எடிட்டோரியல் ஜிஸ்ட் அண்ட் நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the giving wings to better air connectivity. அதாவது GS3ல வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சிவில் ஏவியேஷன் செக்டர் வந்து பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிகளோட ஜிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் ஏவியேஷன் செக்டர் ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்துறதுக்கு தேவையான சஜஷன்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான வேர்ட்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா, இதை எழுதின ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா வந்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிவில் ஏவியேஷன் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு. ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், அதாவது உதான் ஸ்கீம் மூலியமா இந்தியால வந்து ஏவியேஷன் செக்டர் முன்ன விட கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்கு. இதை இன்னும் பெட்டரா மாத்தணும்னா ஒரு சில சஜஷன்ஸ் வந்து இவங்க சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்போர்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆபரேஷனல் காஸ்ட்ல 40% வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல், அதாவது ஃபியூயலுக்கே வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கு. இதை நாம கொஞ்சம் சரிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி ஆம்பிட்குள்ள வந்து இந்த ஃபியூயல் வராததன் காரணமா வந்து வேட் கீழே வந்து வருது, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ் கீழே வருது. ஸோ வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 1% வந்து குறைச்சோம் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் செக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து செயல்படும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு யார் இதை டெவலப் பண்ணுவா? ஸ்டேட் வந்து டெவலப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கொலாபரேஷனோட சேர்ந்து ஒரு சில ஏர்போர்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதுசா ஒரு ஏர்போர்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹியூஜ் கேபிட்டல் வந்து தேவை. அந்த ஹியூஜ் கேபிட்டல் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா லேண்டுக்கே வந்து பெரும்பாலும் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணணுங்கிறாங்க. நோ ஃப்ரில் ஏர்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நோ ஃப்ரில் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப டெக்கரேட்டிவான ஏர்போர்ட் இல்லாம ஒரு மீடியமான ஏர்போர்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாததா இருக்கும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி, ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஐ மீன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டோட மீனிங் வச்சு நான் சொல்றேன். அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட 100 ஏர்போர்ட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. அதனால வில்லிங் ஸ்டேட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு ஆக்டிவான கொலாபரேஷனோட ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ரிமோட் ரீஜன்லயும் வந்து இந்த ஏர் சர்வீஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆகணும்னு வந்து ஆத்தர் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த ரிமோட் ரீஜன்ல வந்து நம்ம கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டா யார் வந்து யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்து நிக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வேங்கை மூவில வந்து ராஜ்கிரண் வந்து சொல்லுவாரு, நீங்க ஏன் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க, வெறும் ஒரு மில்லு மட்டும் தானே இருக்கு, அதுல 4 பேர் சைக்கிள்ல போயிடுறான், அந்த இடத்துக்கு நீங்க ஏன் ரயில்வே வந்து கொண்டு வரீங்க, வேற ஏதாவது கொண்டு வாங்க, வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க, அந்த இடத்துல வந்து காலேஜஸ் இருக்கு, வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மார்க்கெட் இருக்கு, ஸோ அந்த இடத்துல நீங்க ரயில்வே ட்ராக் கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏவியேஷன் செக்டர் நீங்க கொண்டு வர போறீங்க, அது எந்த மாதிரியான ரீஜன்ல வந்து நீங்க கொண்டு வர போறீங்க அப்படின்றாங்கன்னா, பட் ஆனா அதை பத்தி இவங்க பேசல. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஆபரேஷனல் காஸ்ட் பேஸ் பண்ணியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் பத்தி தான் அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ரெடியூஸ் ஆபரேஷனல் காஸ்ட், அதாவது ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் ஆபரேட்டர்ஸுக்கு தேவையான ஆபரேஷனல் காஸ்ட் வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து ஷேர் பண்ணிக்கலாங்கிறாங்க. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மீன்ஸ் எல்லா மிடில் கிளாஸ்னாலையும் வந்து ஏர்போர்ட் வந்து ஏர்லைனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேரால மட்டும்தான் வந்து போகவே முடியும். பெரும்பாலும் அதுவே வந்து கனவா இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏர்லைன் இருக்கு, அதுல வந்து ஒரு 100 சீட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 சீட் இருக்கு. இதுல வந்து 30 சீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது இந்த 30 சீட்ஸுக்கு வந்து தேவையான 50% பைசா வந்து யார் கொடுத்துருவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 50% மட்டும் பேசஞ்சர் வந்து பே பண்ற மாதிரி வந்து இருக்கும். அப்படி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 50% வந்து சிவில் ஏவியேஷன் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பீப்புள் வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்போர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட் கம்பெனி வந்து ஒரு நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாம வந்து செயல்பட்டுட்டே இருப்பாங்க. இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பினான்சியல் ஆக்டிவிட்டிஸையும் வந்து நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கொடுக்கணும். அதாவது செக்யூரிட்டி, ஃபேர் சர்வீஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்க இன்சென்டிவ்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும்னு வந்து ஆத்தர் கேட்டுக்கிறாங்க. இதுல முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் டெரைன், இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து சரி செய்யப்படும். ஏர்போர்ட்னால ரிமோட் ரீஜனுக்கு கனெக்ட் ஆகுறதுனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிஃபிகல்ட் டெரைன் வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, டெஹ்ராடூன்ல இருந்து
பித்தோர்காருக்கு போகணும் அப்படின்னா பஸ்ல போனோம்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து நம்ம ஏர்லைன் வழியா போனோம் அப்படின்னா அது ஈஸியா வந்து போயிடும். பட் வந்து ஸ்மால் ஏர்கிராஃப்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல செயல்படுத்துமாறு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா டூரிசம், ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் இது பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து அந்த ஸ்மால் ஏர் கனெக்டிவிட்டியை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் சிவில் ஏவியேஷன் மார்க்கெட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7% மட்டும் தான் இந்தியாவுக்குள்ள பெனட்ரேட் ஆயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணணும்னு கேட்டா என்ன பண்ணணும்னா இந்தியன் மிடில் கிளாஸையும் வந்து ஏர்லைன்ல வந்து நம்ம ஃப்ளை பண்ண வைக்கணும். அதுக்கு தேவையான ஒரு கண்டசிவ் என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்படி பண்ணோம்னா சிவில் ஏவியேஷன் செக்டர் வந்து முன்ன விட பெட்டரா மாறும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் டாக்கிங் ட்ரேட் வித் யூரோப்பியன் யூனியன். ஸோ GS2ல வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் டாபிக்ல. ஸோ எதுக்கு இதுல இந்த ஆர்டிகளோட ஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஃப்ரீ ட்ரேடை வந்து கையெழுத்துப்படுத்துறதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு, பொருளாதார மந்த நிலைமையும் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸும் வந்து நமக்கு எஃப்ஏடிஏ வந்து தேவை அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டுதுன்னு ஆத்தர் வந்து சொல்றாங்க. ஸோ என்னென்ன எல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து பார்ப்போம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஆர்கிடெக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, ப்ரொடெக்ஷனிசம் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா இந்தியா வந்து பொருளாதாரத்துல வந்து பெஸ்டா மாறுறதுக்கு ஒரு வழிவகை வந்து பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்தியா வந்து ஒரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னணியில வந்து இருக்கு. பட் அப்படி முன்னணியில இருக்கக்கூடிய இந்தியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டாப் ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட எஃப்ஏடிஏ வந்து சைன் பண்ணாம வந்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு UK, US, சைனா, கல்ஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இவங்களோட வந்து எஃப்ஏடிஏ வந்து கையெழுத்து பண்ணாம வச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான வேலையை வந்து பண்ணணும். இந்தியா வந்து பெரும்பாலும் இந்த MFN வச்சே வந்து தொங்கிட்டு இருக்காங்க, அதாவது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் வச்சு தொங்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப GSP வந்து ஒரு காம்படிஷனை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்குது, பாகிஸ்தான் வழியாவும் ஸ்ரீலங்கா வழியாவும். இப்ப நம்ம யூஎஸோட வந்து GSP வச்சிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பிளஸ் பெனிஃபிட்ஸையும் அவங்க வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதனால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில டார்கெட், ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரும். நாம அவங்களுக்கு ஏத்துறதா இல்ல பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி அனுப்புவாங்களா? ஸோ ட்ரேட் பேரியர் வந்து ஒரு சிலருக்கு வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன கண்ட்ரி, அதாவது பெல்ஜியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வியட்நாமோட ஒரு ட்ரேட் டீல் வந்து கையெழுத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இங்க இல்லாம சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அந்த மெரோக்கஸ் பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு எக்கனாமிக் பிளாக். இந்த எக்கனாமிக் பிளாக்கோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெல்ஜியம் வந்து எஃப்ஏடிஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த பெல்ஜியம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து யூரோப்பியன் யூனியனோட எஃப்ஏடிஏ வந்து கையெழுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், காமர்ஸ், இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம வந்து யூரோப்பியன் யூனியனோட வந்து நம்ம ஒத்து போறோம். நம்மளோட ஆசைகளும் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய ஆசைகளும் வந்து ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம காமர்ஸ் அப்படிங்கும்போது டேட்டா லோக்கலைசேஷன் வருது. டேட்டா லோக்கலைசேஷனோட கருத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுவோ அதே கருத்து தான் வந்து யூரோப்பியன் யூனியனும் வச்சிருக்காங்க. இது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த குளோபல் ஆர்கிடெக்சர் கொலாப்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. யூரோப்பியன் யூனியனை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேட்டா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்ஸை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். அது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவா வந்து இருக்கணுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவுக்கு தேவையான ஒரு சில ரெகுலேட்டரி மாடலை வந்து, அதாவது ஒரு சில விஷயங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு தேவையான ரெகுலேட்டரி மாடலை வந்து ஆஃபர் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து 5G நெட்வொர்க்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணி தரதா யூரோப்பியன் யூனியன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களோட எஃப்ஏடிஏ வந்து கையெழுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அடுத்து டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து PM ரிஜெக்ட் த ஸ்கோப் ஃபார் தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் இன் காஷ்மீர். அதாவது வந்து பிரான்ஸுக்கு வந்து G7 சமிட் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவை வந்து G7ல மெம்பரா இல்லாட்டியும் கூட பிரான்ஸ் பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டதுனால நாம வந்து அங்க போயிருந்திருக்கோம். ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மீடியேஷனை கேட்டகரிக்கலி ரிஜெக்டட், அதாவது திட்டவட்டமா வந்து எங்களுக்கு தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்களோட பைலேட்டரல் இஷ்யூ, இதை வந்து நாங்களே வந்து தீர்வு செஞ்சுக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கானோட எலெக்ஷனுக்கு அடுத்து நான் வந்து பாகிஸ்தான் வந்து நான் பேசினேன். உங்ககிட்டயும் பாவர்ட்டி இருக்கு, எங்ககிட்டயும் பாவர்ட்டி இருக்கு. உங்ககிட்டயும் இல்லிட்ரஸி இருக்கு, எங்ககிட்டயும் லிட்ரஸி இருக்கு. உங்ககிட்டயும் டிசீஸ் இருக்கு, எங்ககிட்டயும் டிசீஸ் இருக்கு. நம்மளோட பீப்புள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல நாம 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட பீப்புளோட வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் ஆகும். இதை வந்து நம்ம சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இம்ரான் கானோட பேசினேன். ஆனா இம்ரான் கான் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அவர் வந்து டெரரிஸ்டுக்கான ஃபண்டிங்கை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து புலம்பி இருக்கிறாரு மோடி அந்த இடத்துல.
அது மட்டும் இல்லாம G7 அப்படிங்கும்போது இதை பத்தி நீங்க இன்னும் ஃபர்தரா வந்து தெரிஞ்சுக்குங்க. இதுதான் இன்னைக்கான ஒரு ஹோம்ஒர்க்கா வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். G7 பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் இதுல இருக்காங்கன்னு கேட்டா பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது G8 வந்து இருந்துச்சு. ரஷ்யாவில வந்து இதை வந்து நீக்கிட்டாங்க. காரணம் வந்து கிரீமியா இஷ்யூ அப்படிங்கிறதுனால வந்து ரஷ்யா வந்து நீக்கிட்டாங்க. இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து G7 கண்ட்ரிஸ். பட் வந்து இதுல என்ன முக்கியமான ஒரு முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் யூரோஸை வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு தேவையான ஃபயர் ஃபைட்டிங் ஏர்கிராஃப்டை வந்து நம்ம அனுப்புறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயினா 2 பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. யார் அப்படின்னா பிரான்ஸ் பிரசிடென்ட்டும் சிலி பிரசிடென்ட்டும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து இருக்காங்க. அடுத்து பிஎம் ஹைலைட்ஸ் வார் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். அதாவது வந்து பிளாஸ்டிக் எதிரான போராட்டத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அவர் சிம்பிளா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து லார்ஜ் ஸ்கேல் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எலிமினேட்டிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அடுத்து கன்சர்விங் வாட்டர், அடுத்து சோலார் எனர்ஜியை துரிதப்படுத்துறது, ஃப்ளோரா ஃபானா வந்து ப்ரொடெக்ட் பண்றது, சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்காக இத்தனை வழி நாங்க பண்றதுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனா அவருடைய ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்கு முன்னாடி வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் COP21 கிளைமேட் சேஞ்ச் கோல்ஸை வந்து 2030 வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான எல்லா வேலையிலையும் வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து இந்தியா வந்து ஒரு 4 கமிட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் 4 கமிட்மெண்ட் வந்து செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 4ல என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அதாவது 2030 என்ன பண்ணணும்னு கேட்டா 2005ல எந்த நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு நம்ம கொண்டு போயிடணும். அரௌண்ட் 30-35% வந்து கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பவர் கெப்பாசிட்டியில 40% வந்து நான் ஃபாசில் சோர்ஸ் மூலியமா வந்து நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து 2.5 பில்லியன்ல இருந்து 3 பில்லியன் டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கார்பன் சில்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டா 2030 அடிஷனல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா the import from US to grow trade minister to meet soon. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எனர்ஜி இஷ்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் மேல ட்ரேட் வார் நடத்திட்டு இருக்கிறதுனால சாங்ஷன்ஸ் பண்ணதுனால நம்ம வந்து எனர்ஜி செக்யூரிட்டியில நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். அது மட்டும் இல்ல இந்த பட்ஜெட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. அது எனர்ஜி பாவர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதுல மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸோ மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட 4 பில்லியன் எஸ்டிமேட்டட் ஆயில வந்து நாங்க வந்து வாங்கணும். 4 பில்லியன்ல வந்து ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நாங்க கேரி பண்ணணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இதனால வந்து ஒரு செப்டம்பர் மந்த்ல வந்து யூஎஸ்க்கு வந்து பயணம் பண்றதா வந்து சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தேவையான எல்லா வேலையிலையும் வந்து அமெரிக்கா வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியா வந்து இப்போ வந்து மேஜரான எனர்ஜி இம்போர்ட்டரா வந்து இருக்காங்க. லாஸ்ட் ஒன் மன்மோகன் கண்டினியூஸ் டு ஹாவ் Z plus செக்யூரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நேற்று என்ன நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா மன்மோகன் சிங்கான Z plus செக்யூரிட்டியை வந்து கேன்சல் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துல வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறதா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா 1985ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் வந்து இந்திரா காந்தி அசோசியேஷனுக்கு அப்புறம் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. பிரசென்டா வந்து யார் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கு, அடுத்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து இருந்துச்சு பிரசென்ட்ல. முன்னாடி வந்து இருந்துச்சு, ப்ரீவியஸா வந்து இருந்துச்சு. இப்போ பிரசென்டா வந்து யாரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அடுத்து வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி, அப்புறம் அவரோட சில்ட்ரன் வந்து ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி. ஸோ இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் மன்மோகன் சிங் எனக்கு வந்து இதை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா the current security cover review is a periodical exercise based on threat perceptions, purely based on professional assessment by security agencies. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து கண்டினியூ தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த Z plus செக்யூரிட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் வந்து இது யாரு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இதை வந்து பீரியாடிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட் இருக்கு அதை பேஸ் பண்ணி அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இது ஃபுல் ஃபிளெஜ்டா யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட் மூலியமா வந்து பண்ணுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரியா பண்றது கிடையாது அப்படின்னு வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.